ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெலன்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு கிரிக்கெட்டை இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. ஒரு இன்சிடெண்ட் என் வாழ்க்கையை புரட்டு போட்டுச்சு. இதனால என்னோடய லைஃப், என் கரியர் எல்லாமே 360 டிகிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் சுரேஷ் ரெய்னா. அப்படி ஒரு வாழ்க்கையில் என்ன நடந்தது, அதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். 2020 கொரோனா டைமில் ஐபிஎல் மேட்ச் இந்தியாவில் நடக்க வேண்டியது இருந்ததுங்க. அது துபாயில் நடத்தினாங்க. இதனால் எல்லா கிரிக்கெட்டர்ஸுமே இந்தியாவிலேருந்து துபாய்க்கு போனாங்க. அப்படி போகும்போது இவருக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி இவங்க பெரியப்பா இறந்துட்டாங்கன்னு. இதனால் மேட்ச் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு இவர் இந்தியாவுக்கு வராரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபர்தராக அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் பயங்கர ஷாக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வருது. என்ன அப்படின்னா, குஜராத்தில் ஒரு குட்டி கிராமத்தில் தான் இவங்க பெரியப்பாவோட ஒய்ஃப், 2 பிள்ளைங்க, பெரியப்பாவுக்கு அம்மா சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்காங்க ஒரு குட்டி வீட்டில். திடீர்னு நைட் ஒரு திருடன் வீட்டு டோரை உடச்சி உள்ளே இந்த பெரியப்பாவையும் பெரியமாவையும் வேற லெவலுக்கு அடித்து செம்மையாக தாக்கியிருக்காரு. இதனால் அந்த பெரியப்பா ஸ்பாட்லேயே இறந்து போயிட்டாங்கங்க. இவங்களெல்லாம் பிடிச்சி அந்த சேரில் வச்சு கட்டி உட்கார வச்சுட்டு, வீட்டில் வயசான அந்த அம்மா இருக்காங்க பாருங்கள், அவங்கள வச்சு வீட்டில் தேவையான நகைங்க, பணம், அப்புறம் எதெல்லாம் செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வேல்யூபிளான திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் கேட்ட போலீஸுமே யாராக இருக்கும்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் காலா கச்சா கேங் அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதெல்லாம் காலா கச்சா கேங் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இவங்க நார்மல் திருடுங்க மாதிரி இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனல் திருடுங்கன்னே சொல்லலாம். எப்படின்னா, பார்க்குறதுக்குமே ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கருப்பு கலர் பெயிண்ட் மாதிரி ஒரு ஆயிலை பூசியிருப்பாங்க. ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வருவாங்க. ஸோ இவங்க யாருன்னே நம்மளுக்கு தெரியாது. பார்க்குறதுக்கு அப்படியே பயப்படுற மாதிரி ஒரு உருவம் மாதிரி இருப்பாங்க. இவங்க அப்போ திருடின ஒரு சின்ன சின்ன கேங்ஸ்லாம் இல்லைங்க. இவங்க ஒரு 100 வருஷமாக பாரம்பரியமாக பண்ணுற தொழிலே திருட்டு தொழில் மாதிரி தான் வச்சிட்ருக்காங்க. இவங்க காட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இவங்க காட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அந்த அனிமல்ஸை வேட்டையாடுறது, இந்த ஃபாரஸ்ட்டுக்கு வர மக்களை இவங்க அடித்து அவங்கக்கிட்ட காசு வாங்குறது, கொலை பண்ணுறது சொல்லிட்டு இந்த மாதிரி சினாரியோவில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொலை செய்கிறதோ இல்லை திருடுறதோ ஒரு பெரிய விஷயமாகவே இல்லை. ஏன்னா இது அவங்களோட கல்ச்சர், அவங்களோட வீரத்தை காமிக்கிற மாதிரி ஒரு செயல்னே சொல்லலாம். அவங்க பிறப்புலேருந்தே இதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்து தான் வளர்ப்பாங்க. அவங்களுக்குன்னு தனி கல்ச்சர், தனி கடவுள், அவங்களுக்குன்னு தனி லைஃப் ஸ்டைல்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு செட் ஆஃப் ரூல்ஸ் போட்டு தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க ஒரு க்ளோஸ்டு குரூப்னே சொல்லலாம். அவங்களோட தொழிலே இதை மாதிரி தான் இருக்குது. இந்த சமயத்தில் இவங்க இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவில் என்ட்ரி கொடுத்தாங்க பாருங்கள். அப்போ பிரிட்டிஷர்ஸ்க்கு இந்த மாதிரி கேங்கை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. ஏன்னா ஓல் இந்தியாவே இவங்களை அப்போஸ் பண்ணும்போது அந்த அப்போஸ் பண்ணுறவங்களையா இந்த காலா கச்சா கேங்கை வச்சு அடிக்கிறது வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரங்க இந்த கேங்கை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம். இந்த காலா கச்சா கேங்குமே அவங்க பெருசாக என்ன போய் நல்லா வேட்டையாடி நல்லா சாப்பிட்றது, அப்படி இங்கே தேவையான காசுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் திருடுறதுன்னு சொல்லிட்டு அவங்க லைஃப் தனியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இந்த இண்டிபெண்டன்ஸ்லாம் பின்னாடி இந்த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸு, இந்த அனிமல்ஸு அதெல்லாம் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வந்ததுனால இவங்களால ஃபர்தராக ஹண்டிங்லாம் பண்ண முடியல. அதனால இவங்களுக்கு இருக்க இப்போ ஒரே கைத்தொழில்னா என்ன அப்படின்னா திருடுறது. இதனால ஆளை கொன்னா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு திருட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் இவங்க ஊர், இவங்க பக்கத்து ஊருன்னு சொல்லிட்டு அங்கே எங்கன்னு போய் திருட்டு பண்ணிட்டு வருவாங்க. கண்டினியூஸாக திருட்டு பண்ணால் அங்கே மட்டும் எங்கெங்க விளைச்சலாக இருக்குது, காசு விளைஞ்சு வரத்துக்கு. அதனால ஒரு கட்டத்தில் அங்கேயுமே பெருசாக திருடுறதுக்கோ வழி இல்லாமல் இவங்க அடிக்கடி மாற்றுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடச்சிருக்குது. இதனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்து யோசிக்கிறாங்க, நம்ம இங்கே திருடுறோட நம்ம யாருமே இல்லாமல் தெரியாத ஒரு இடத்துக்கு போய் திருடணும், இந்த ஸ்டேட் விட்டு ஸ்டேட் நம்ம போகணும், அதுவும் இந்த ஹைவேஸில் இருக்க ஸ்பேசஸில் சில சின்ன சின்ன வீடுங்க ஒரு 5-6 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வீட்டுக்கெல்லாம் நம்ம திருடணும் அப்படின்னா மாட்ட மாட்டோம், அசால்ட்டாக நம்ம நிறைய பொருளை தூக்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு லாரி எடுத்துகிட்டு போவாங்களாம் ஹைவேஸில் இருக்க வீட்டுங்களை திருடிட்டு வரத்துக்கு. அதுவும் ஜஸ்ட்ல எதாவது போனால் ஒரு வீட்டில் திருடிட்டு வர மாதிரிலாம் இல்லைங்க. இவங்க பக்காவாக பிளான் பண்ணுவாங்க. ஒரு ஹோல் டே உட்காந்து ஸ்டடி பண்ணுவாங்க. யார் யார் வீட்டில் யார் யார் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க, எந்த சமயத்தில் அவங்க வீட்டில் ஆட்கள் இருக்க மாட்டாங்க, வீட்டில் எத்தனை பொம்பளை பிள்ளைங்க, குழந்தைங்க, ஆம்பளைங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கவங்க தோச்சு போகிற துணி இருக்குது பாருங்கள், அந்த துணியை வச்சே இவங்க ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி இவங்க ஃபுல் ஸ்டடி ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிவிட்டு நைட்டாவோ இல்லை ஆட்கள் இல்லாத நேரமாக அழகாக உள்ளே புகுந்து கண்டினியூஸாக ஒரு 4 வீடு மினிமம் திருடிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்களாம். இந்த மாதிரி தான் இவங்க வீட்லேயுமே திருடு பண்ணிவிட்டு அங்கே இருக்கவங்களெல்லாம் கட்டி போட்டு நெக்ஸ்ட் வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ இந்த திருடின
இன்ஃபர்மேஷன் போலீஸ்குள்ளே சேர்த்துக்குள்ளே எல்லாத்தையும் லாரியில் போட்டு இவங்க அப்ஸ்காண்ட் ஆகி இவங்களோட இடத்துல போய் ரீச் ஆகுவாங்களாம். இவங்க இடம் வந்து ரொம்ப செக்யூர்டான ஒரு பிளேஸுங்க. அசால்ட்டாக யாரும் உள்ளே போய் இவங்க தானே அவங்க தானே ஐடென்டிஃபை பண்ண முடியாது, எந்த துப்பும் கிடைக்க முடியாது ஒரு க்ளோஸ்டு குரூப் ஆஃப் பீப்புளாக. இதனால யாருக்குமே எப்பயுமே சந்தேகம் இருக்குது, ஆனால் ஒரு துப்போ எப்படியாவது இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியோ கிடைச்சதே இல்லை. இந்த மாதிரி தான் இவங்க ஸ்மூத்தாக எல்லா விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால எப்படியாவது இந்த கேங்கை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து வலை விரித்து தேடிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து கச்சா ஜத்தாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் லீடர் தலைவரை வந்து பிடிக்கிறாங்க. இவர் பிடிச்சோன்னே என்ன ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்கும் தோணும், ஓகே இதுக்கு மேலே வந்து ஃபர்தராக இங்கே எதுவும் நடக்காது, இவரோட எல்லாமே ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ இவரை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் தெரியுது இவர் ஒரு இன்ஜினியர் கிராஜுவேட்டாம். எல்லாரும் மாதிரியும் இன்ஜினியரிங் படித்து முடிச்சுட்டு வேலைக்கும் போயிருக்காருங்க. வேலைக்கு போய் இவருக்கு பெரிய சம்பளம்லாம் பெருசாக இல்லை. ப்ளஸ் இவர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புள்னால அவ்வளோ மரியாதையும் கொடுத்தது இல்லையா. அதனால் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா, நம்ம போய் நம்ம குரூப்போடையே வாழ்ந்துடலாம்னு சொல்லிட்டு இவர் குரூப் கூட போய் வாழ ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ வந்து இவர் நல்லா படித்த பையன், நல்லா இன்டெலிஜென்ட்டாக எல்லா விஷயங்களும் இந்த பையனுக்கு தெரியறதுனால இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பக்காவாக பிளான் பண்ணுவார். இந்த சின்ன சின்ன திருட்டெல்லாம் விட்டுட்டு நல்லா பெரிய பெரிய வீட்டுக்கு போகலாம், பணக்காரங்களாக பிடிச்சி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்பர் ஸ்டடி ப்ராப்பர் ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு நிறைய திருட்டு விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கிறது. ஒரு கட்டத்தில் இவரை பிடிச்சிருக்காங்க. போலீஸ் பிடிச்சி இவரை ஜெயிலில் போட்டோன்னே ஓகே எல்லாம் இதோட முடிய போகுதுன்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கும்போது கூட இவர் ஜெயிலே உட்காந்துட்டு இவரோட ஸ்கெட்சு பிளான்ஸு எல்லாமே வந்து இவங்க ஆட்களை வச்சு வேலை வாங்கியிருக்காரு. ஆனால் இவர் மூலியமாக ஒரு பர்சன் கூட அந்த கேங்லேருந்து அந்த போலீஸ்னால பிடிக்க முடியலங்க. அந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட் அண்ட் தெளிவான பர்சனாக. உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலில் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.